மௌலவி ஏ ஹாஜா மொயினுத்தீன் ஜமாலி ரெட் ஹில்ஸ் பகுதியின் கல்வி முன்னேற்றத்தில் தவிர்க்க முடியாத ஆளுமை. 1991 நவம்பர் மாதம் சென்னைக்கு வெகு தொலைவில் உள்ள செங்குன்றத்தில் அமைந்துள்ள ஆயிஷா பள்ளியில் இமாமாக சேர்ந்து சுமார் 34 ஆண்டுகளில் செங்குன்றம் பகுதியில் மிக பெரும் கல்வி புரட்சிக்கு வித்திட்டவர் மௌலவி ஏ ஹாஜா மொயினுத்தீன் ஜமாலி அவர்கள். கல்வியின் மூலம்தான் சமூக மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்ற வரலாற்று புரிதலில் ஆயிஷா மஸ்ஜிதிற்கு சொந்தமான இடத்தில் 1998 ஆயிஷா மெட்ரிகுலேஷன் பள்ளிக்கூடம் அமைப்பதற்கு அடித்தளமாக இருந்தவர். பல ஆண்டுகளாக முதல்வராக இருந்து தற்போது தாளாளராக சேவையாற்றி வருகிறார். செங்குன்றத்தை சுற்றி இருக்கக்கூடிய மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களும் முஸ்லிம்களும் வாழுகின்ற பகுதிகளில் அனைவருக்கும் கல்வியை கொடுக்க வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்தில் தனவந்தர்களின் தயவோடு 2000ஆம் ஆண்டு இலாஹி மெட்ரிகுலேஷன் பள்ளியை உருவாக்கினார். அந்த கல்வி சங்கத்தின் உறுப்பினராகவும் இருந்து தொடர்ந்து தாளாளராகவும் செயல்பட்டு வருகிறார். படிப்பதற்கு பணம் அவர்களுக்கு சுமையாக ஆகிவிடக் கூடாது என்ற சமூக பொறுப்பில் இன்றும் மிக குறைவான கட்டணமே வாங்கப்படுகிறது. தாய் தந்தையை இழந்த மாணவர்களுக்கும் சிங்கிள் பேரண்டாக இருக்கின்ற மாணவர்களுக்கும் அனைத்தும் இலவசமாக கொடுக்கப்பட்டு வருகிறது. கல்வி கற்க வருகின்ற மாணவர்களுக்காகவும் அந்த மஹல்லா மக்களுக்கும் பள்ளிக்கூடத்திற்கு அருகில் இலாஹி மஸ்ஜித் உருவாக்கத்தில் இவருடைய பங்கு மிக அதிகம். உடல்நலம் சீராக இருந்தால்தான் யோசிக்க முடியும் என்பதால் மாணவர்களின் உடல் நலத்தை மேம்படுத்துவதற்காக இலாஹி ஹெல்த் சென்டர் ஆரம்பித்தார். ஆயிஷா பள்ளிவாசலின் நிர்வாகத்தின் சார்பில் ஒழுக்கம் நிறைந்த பெண் சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் 2016ஆம் ஆண்டு இரு கல்வி திட்டத்தை அடிப்படையாக வைத்து ஆயிஷா மகளிர் அரபிக் கல்லூரியை உருவாக்கியதிலும் இவருடைய பங்கு மிக அதிகம். படிப்போடு சேர்த்து ஹிஃப்லு மதரசா இல்லாததை உணர்ந்து படிப்போடு சேர்த்து மாணவர்கள் குர்ஆனை மனனம் செய்வதற்காக 2018ஆம் ஆண்டு ஹிஃப்லு மதரசாவை பள்ளி நிர்வாகத்தின் சார்பில் துவங்கினார். ஆயிஷா ஆண்கள் அரபிக் கல்லூரியை 2024ஆம் ஆண்டு துவங்கினார். ஆயிஷா மகளிர் அரபிக் கல்லூரி, ஆயிஷா ஹிஃப்லு மதரசா, ஆயிஷா ஆண்கள் அரபிக் கல்லூரியின் முதல்வராக சிறப்புடன் செயல்பட்டு வருகிறார். செங்குன்றம் சுற்றுவட்டார இம்தாத் பைத்துல் மால் ஏற்படுத்தி தகுதி படைத்தவர்களிடம் ஜகாத் பணத்தை வாங்கி தகுதி உள்ள மாணவர்களுக்கு பள்ளிக்கூட கட்டணத்தை செலுத்தி வருகிறார். ஜமாஅத்துல் உலமா சபை நடத்தும் கல்வி விழிப்புணர்வு விழாக்களுக்கு சிறப்பு பேச்சாளராகவும் பேசி வருகிறார். விளிம்பு நிலை சமூகத்தை கொண்ட அனைத்து சமூக மக்களும் படித்துக் கொண்டிருக்கிற இலாஹி மெட்ரிகுலேஷன் மேல்நிலை பள்ளி 10ஆம் ஆண்டு பொது தேர்வில் தொடர்ந்து 100% தேர்ச்சி பெறுவதால் தமிழக பள்ளி கல்வித்துறை பாராட்டி நற்சான்றிதழ் வழங்கியும் இருக்கிறது. அரசு பள்ளியில் தமிழ் வழி கல்வியில் பள்ளி படிப்பை படித்து இளங்கலை வேதியியலிலும் முதுகலை ஆங்கிலத்திலும் ஆராய்ச்சி கல்வி அரபு துறையிலும் படித்து 7 வருடம் ஓதி ஆலிமாகவும் இருக்கும் ஒருவரால் கல்வித்துறையில் இவ்வளவு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்பதற்கு இவர்கள் சமகால உதாரணம். மௌலவி ஏ ஹாஜா மொயினுத்தீன் ஜமாலி ஹஸ்ரத் அவர்களை வாழ்த்தி பாராட்டி துவா செய்வதோடு மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவார்ட் ஃபார் எக்ஸலன்ஸ் இன் எஜுகேஷன் விருது வழங்கி கௌரவிக்கிறது ஃபீட் அசோசியேஷன் ஃபார் எஜுகேஷன் அண்ட் எம்பவர்மெண்ட், சென்னை.